Hi students, 12th standard accountancy chapter 6 retirement and death of the partner exercise sum number 4. Roja, Neela and Kanaga are partners sharing profit and losses in the ratio of 4:3:3. On 1st April 2017, Roja retires and on retirement the following adjustment are agreed upon. Okay, இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஹெட்டிங்னு பார்த்துப்போம். நம்ம இப்போ என்ன பார்க்குறோம், ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் பார்க்குறோம். ஓகேங்களா, 6th சாப்டரில் ரோஜா, நீலா, கனகா 3 பேருமே பார்ட்னர்ஸாக இருக்காங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்மில். அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை 4:3:3 இந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. 1st April 2017 அன்னைக்கு ரோஜாங்கிற பார்ட்னர் ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த தேதிக்கு 1st April 2017 ரோஜா ரிட்டையர் ஆன அன்னைக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் டேட் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னாக்க, அதாவது அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை 1st April 2017 அன்னைக்கு ரோஜாங்கிற பார்ட்னர் ரிட்டையர் ஆன உடனே ஃபார்மில் இருக்க பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்க அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸில் அன்னைக்கு கரண்ட் மார்க்கெட்டில் என்ன வேல்யூங்கிறத ரீவேல்யூவேட் பண்ணுறாங்க. அப்படி ரீவேல்யூவேட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் பில்டிங் பை 30,000 rupees. இப்போ பில்டிங் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதிகமாயிருக்கு. ஓகேங்களா, ஸோ பில்டிங்கிறது என்னது, அசட் அக்கௌண்ட். இப்போ பில்டிங் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி, எப்பப்பெல்லாம் அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவோம், கன்சர்ன் அசட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுவோம். கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் பில்டிங் அக்கௌண்ட்டுங்கிறது தான் கன்சர்ன் அசட் அக்கௌண்ட். அப்போ பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா 30,000 rupees டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 30,000 rupees ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பாஸ் த ஜேர்னல் என்ட்ரி அண்ட் ப்ரிப்பேர் த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டு அதில் இருக்க ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் போட போகிறோம். ஓகேங்களா, செகண்ட் டிரான்சாக்ஷன் டிப்ரிசியேட் ஸ்டாக் பை 5,000 rupees. டிப்ரிசியேஷன்னா குறையிறது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸ்டாக்கோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு, 5,000 ரூபாய் குறைச்சிடுச்சு. ஸ்டாக்குங்கிறது அசட் அக்கௌண்ட். ஓகேங்களா, அப்போ ஸ்டாக் அக்கௌண்ட் மதிப்பு குறைக்குதுன்னா அசட்டோட மதிப்பும் 5,000 ரூபாய் குறையும். அசட்டோட மதிப்பு 5,000 ரூபாய் குறைஞ்சதுனாக்க என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் அதாவது ஸ்டாக் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 5,000 rupees டு ஸ்டாக் அக்கௌண்ட் 5,000 rupees என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது ஃபர்னிச்சர் பை 12,000 rupees, அதாவது டிப்ரிஷியேட் ஃபர்னிச்சர் பை 12,000 rupees. ஃபர்னிச்சரோட மதிப்பும் டிப்ரிஷியேட் ஆயிருக்குன்னா என்னது, குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ ஃபர்னிச்சரோட மதிப்பு குறைஞ்சதுன்னா ஃபர்னிச்சருங்கிறது அசட் அக்கௌண்ட்டை சேர்ந்தது. ஓகேங்களா, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் குறைஞ்சதுன்னா அசட் அக்கௌண்ட்டும் குறையும் 12,000. அசட் அக்கௌண்ட் குறைஞ்சதுனாக்க என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சர்ன் அசட் அக்கௌண்ட்ல கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் வந்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் தான் கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டோம் 12,000 rupees. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி 1,000 rupees. அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிங்கிறது இப்போ ஒரு ஒர்க்கருக்கு நம்ம ஒர்க் கொடுக்குறோம், அவருக்கு 2,000 ரூபா அவருடைய வேலையை முடிச்சு கொடுத்தாருன்னா 2,000 ரூபா சம்பளம்னு கொடுக்குறோம். ஓகேங்களா, அதில் 1,000 ரூபாவை அந்த ஒர்க்கருக்கு கொடுத்துட்டோம், மிச்சம் 1,000 ரூபா அவுட்ஸ்டாண்டிங் அதாவது பெண்டிங்கில் இருக்குது. அந்த அமௌண்ட் கொடுக்கறதுக்கு பேமெண்ட் கொடுக்கறது பெண்டிங்ல இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங்லயே இருக்கு. அப்போ என்ன ஆகுது, ப்ரொவைட் அந்த அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டியும் அந்த பெண்டிங்ல இருக்கிற 1,000 ரூபாவை என்ன பண்ணிட்டாங்க, ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க. அந்த பேமெண்ட்டையும் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க 1,000 ரூபாய். அப்போ என்ன ஆகுது, லயபிலிட்டி அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ லயபிலிட்டி அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1,000 rupees லயபிலிட்டியில் என்ட்ரு பண்ணுவோமா, எக்ஸ்பென்சஸ்ல 1,000 rupees என்ட்ரு பண்ணுவோம். அப்போ எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ், அதாவது லயபிலிட்டி அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி பண்ணுவோம், லயபிலிட்டி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். அதாவது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 1,000 rupees டு கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட் என்னது, அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி அக்கௌண்ட் தான் 1,000 rupees என்டர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க 3 டிரான்சாக்ஷன் ஃபர்னிச்சரையும் சேர்த்து 4 1 2 3 4 டிரான்சாக்ஷன் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம். ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண உடனே அங்கேயே என்ன செய்யணும், கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். எதுக்கு அவங்க ஸ்பேஸ் விடணும்னா, இப்போ ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண உடனே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களா, லெட்ஜர் அக்கௌண்ட் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்காக லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்களா. இப்போ இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ கிடைக்கும். அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை வேல்யூ பண்ணும்போது
ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் இல்லைன்னா லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் கிடைக்குமா, இதுக்காக ஒரு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ப்ராஃபிட் கிடைச்சாலும் லாஸ் கிடைச்சாலும், ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷனாலும் லாஸ் ஆன் ரீவேல்யூஷனாலும் நமக்கு அதுக்கு இமிடியேட்டாக ஜேர்னல் என்ட்ரியில் பாஸ் பண்ணணும். இப்போது அந்த ப்ராஃபிட்டோ லாஸோ ரீவேல்யூஷனில் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் கிடைச்சாலும் லாஸ் கிடைச்சாலும் இருக்கிற ஆல் பார்ட்னர்ஸ்க்கும் அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ரீவேல்யூஷன் பண்ணும்போது அசட் அண்ட் லயபிலிட்டிஸில் லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் லாபம் கிடைச்சாலும் நஷ்டம் கிடைச்சாலும் இருக்கிற எல்லா பார்ட்னருக்கும் என்ன பண்ணுவோம், அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம். அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்த உடனே அதுக்காக ஒரு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஜேர்னல் என்ட்ரிலேயே நம்ம ஸ்பேஸ் விடணும். எவ்வளோ ஸ்பேஸ் விடணும்னாக்கா ஆல் பார்ட்னர்ஸ் எவ்வளோன்னு பார்த்து எத்தனை பேரும் பார்த்துக்கணும். ரோஜா, நீலா, கனகா 3 பார்ட்னர். ஓகேங்களா. 3 பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் ப்ராஃபிட்டோ லாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அது கூட ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் தானே பண்ணுறோம். அப்போ 4 அக்கௌண்ட் வருது. 1 2 3 4 அக்கௌண்ட்டுக்கு ஒரு டிரான்சாக்ஷனில் எழுதுகிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், அடுத்தது லெட்ஜர் அக்கௌண்ட், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்காக லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஃபார்மேட் என்னது, லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு 2 சைடு இருக்குது, டெட்டார் சைடு கிரெடிட்டார் சைடு, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் 2 சைடும் எழுதிக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், ஜேர்னல் என்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வருதோ அது எல்லாமே லெட்ஜரில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் எடுத்திங்கன்னா இங்கே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் உங்களுக்கு கிடைக்குது, கிரெடிட்டார் சைடில் கிடைக்குதுங்களா. அப்போது கிரெடிட்டார் சைடு லெட்ஜர் அக்கௌண்ட் கிரெடிட்டார் சைடில் போயிட்டு ஆப்போசிட் அக்கௌண்ட் பை பில்டிங் அக்கௌண்ட் 30,000 ருபீஸ்ன்னு என்ட்ரு பண்ணணும். அப்போது லெட்ஜர் அக்கௌண்ட் அதாவது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் போயிட்டு பை பில்டிங் அக்கௌண்ட் ஆப்போசிட் அக்கௌண்ட் 30,000 ருபீஸ் என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் டிரான்சாக்ஷன்ல ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெட்டார் சைட்ல இருக்கு. ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எங்க இருக்கு, டெட்டார் சைட்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம், டெட்டார் சைடு போயிட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைட்ல போயிட்டு அதோட ஆப்போசிட் அக்கௌண்ட் தான் நம்ம என்ட்ரு பண்ணணும். இதோட ஆப்போசிட் அக்கௌண்ட் என்னது, 2 ஸ்டாக் அக்கௌண்ட். எவ்வளவு அமௌண்ட், 5,000 ருபீஸ். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைடு போயிட்டு 2 ஸ்டாக் அக்கௌண்ட் 5,000 ருபீஸ் என்ட்ரு பண்ணிட்டோம். தேர்ட் டிரான்சாக்ஷனில் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எங்கே வருதுன்னு பார்க்குறோம். தேர்ட் டிரான்சாக்ஷன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு டெட்டார் சைடு இருக்குது. அப்போ என்ன செய்வோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் டெட்டார் சைடு போயிட்டு ஆப்போசிட் அக்கௌண்ட்டு தான் என்ட்ரு பண்ணணும். ஆப்போசிட் அக்கௌண்ட் என்னது, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 12,000 ருபீஸ். அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைடு போயிட்டு 2 ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 12,000 ருபீஸ் என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்த டிரான்சாக்ஷன் ஃபோர்த் டிரான்சாக்ஷனில் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க அதுவும் டெட்டார் சைடில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைடில் போயிட்டு இதோட ஆப்போசிட் அக்கௌண்ட் என்ன இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி அக்கௌண்ட் 1000 ருபீஸ். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைடில் போயிட்டு 2 அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி அக்கௌண்ட் 1000 ருபீஸ் என்டர் பண்ணிட்டோம். ஸோ இந்த 4 டிரான்சாக்ஷனுமே ஜேர்னல்லேருந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் போட போகிறோம். எப்படி டோட்டல் போடுவோம்னா எந்த சைடு அதிகமான வேல்யூ இருக்கோ அந்த சைடு தான் நம்ம டோட்டல் போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னாக்க கிரெடிட் சைடில் தான் வேல்யூ அதிகமாக இருக்குது டெபிட்டை விட. அப்போது 30,000 ரூபா கிரெடிட்டில் இருக்குது, டெபிட்டில் வந்து 12, 5, 17, 18,000 ரூபா இருக்குது, இங்கே 30,000 இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால எந்த சைடு அமௌண்ட் அதிகமாக இருக்கோ அதையே டோட்டலாக நம்ம வச்சு 2 சைடும் போட்டுருவோம். அப்போ இந்த 30,000 கிரெடிட்டில் பண்ணோம்னா டெபிட்லேயும் ஒரே நேர்கோட்டில் 30,000 ரூபா என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ என்ன செய்ய போகிறோம், பேலன்ஸ் கண்டுபிடிப்போம். எப்படி பேலன்ஸ் கண்டுபிடிப்போம், இந்த டோட்டல் அமௌண்ட்ல இருந்து இந்த லெஸ்ஸர் வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு பேலன்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் அண்ட் த லெஸ்ஸர் வேல்யூ. இங்கே 18,000 இருக்குது, 18,000 30,000 கழிச்சோம்னா மிச்சம் 12,000 ரூபா கிடைக்குது. ஸோ இதுதான் பேலன்சிங் ஃபிகர் டெபிட்டில் கிடச்சிது. இப்போ உங்களுக்கு டோட்டல் கிரெடிட் சைடில் கிடச்சிதுன்னா பேலன்சிங் ஃபிகர் எங்கே கிடைக்கும், டெபிட்டில் தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு பேர் வந்து ப்ராஃபிட். டோட்டல் கிரெடிட்டில் கிடச்சிதுன்னா டெபிட்டில் ஆன்சர் வந்ததுன்னா பேலன்சிங் ஃபிகர் வந்ததுன்னா அதுக்கு ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன செய்யறோம், அந்த 12,000 ரூபாய்க்கு டு ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எழுதிட்டு இந்த ப்ராஃபிட் 12,000 ருபீஸ் என்ன செய்யறோம், இமிடியட்டாக ஆல் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்றோம். ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோனா 4:3:3.
அதாவது 4 + 3 + 3 எவ்வளோ கிடைக்குது 10. அப்போது ரோஜாங்கிறவங்க பார்ட்னருக்கு 4/10ம் 12,000 rupees ப்ராஃபிட்டில், அதே போல் நீலாங்கிற பார்ட்னருக்கு அந்த 12,000 rupees ப்ராஃபிட்டில் 3/10ம், கனகாங்கிற பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 12,000 rupees ப்ராஃபிட்டில் 3/10ங்கிற ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஆல் பார்ட்னர்ஸ்க்கும் அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 12,000 rupees ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு ரோஜாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4/10ன்னா இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 110 = 10. 12 1 டைம் போகுதுங்களா, மிச்சம் 2 இருக்கா, அப்போ 20 ஆகிடுது. 10 20ல் 2 டைம்ஸ் போகுது, இந்த 2 0 இங்கே வந்துடுது. அப்படிங்களா? 1200 × 4 எவ்வளவு? 4,800 rupees. அதே போல் 110 = 10 கிடைக்குது. இங்கே 2 10s are 20 கிடைக்குது. 1200 × 3 எவ்வளோ? 3,600. இங்கேயும் அதே 1200 × 3 எவ்வளோ கிடைக்குது? 3,600 rupees. ஸோ ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷனை ஆல் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு? ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிடச்சிதுங்களா? அது ஆல் பார்ட்னர்ஸ்க்கும் அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோமா? இப்போ இது என்ன செய்யணும்? இம்மிடியேட்டாக ஜேர்னல் என்ட்ரிக்கு பாஸ் பண்ணணும். எங்கே கிடச்சிருக்கு உங்களுக்கு? ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் டெட்டார் சைடில் தான் கிடைக்குது. ரீவேல்யூஷன் டெட்டார் சைடில் தான் உங்களுக்கு 12,000 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கா? அப்போ ஜேர்னல் என்ட்ரியில் என்ன செய்யணும்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் 12,000 rupees யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஓகேவா? அப்போது யார் ஆல் பார்ட்னர்ஸ்? ரோஜா, நீலா, கனகா. ஸோ ரோஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 4,800ம், டு நீலாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3,600ம், கனகாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 12,000 rupees ப்ராஃபிட்டில் அவங்களோட ரேஷியோ 3/10 பிரகாரம் 3,600ம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ஜேர்னல் என்ட்ரியும் என்ன பண்ணிட்டோம்? இங்கே பேலன்ஸில் வர ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரியும் பாஸ் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.